சண்டே அதுமா காலைல எழுந்ததுமே முத வழியா காஃபி போட்டு குடிச்சலாம்னு சொல்லிட்டு பாலை காய்க்கிறதுக்கு அடுப்புல வச்சுட்டேன். அவ்வளோ நேரம் நின்று அந்த பாலை பார்த்துட்டே இருந்தேன். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. வச்ச பாஸ்தா கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு பாக்குற கேப்ல அந்த பால் வேற பொங்கி சிந்திட்டு இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு அடுப்பு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அக்கா வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்றது. அப்படியே அவன் நான் தான் அந்த பாஸ்தாவை சூடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு சூடு பண்ணிட்டு இருந்தா. கொஞ்சமா சாஸ் ஊத்தி நாங்களும் சூடு பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலா அவ வந்து அந்த பாஸ்தாவை எடுத்து எங்களுக்கு தரா. டேஸ்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, நானே ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சின்ன பிள்ளை எல்லாம் கூட இருந்தாலே ஜாலியா இருக்கும். நேரம் போறதே தெரியாது. வீட்டுல இருக்கும்போது அப்படிதான். எங்க அண்ணன் பிள்ளை எல்லாம் நிறைய குட்டிஸ் கடக்கால்வா அவளை கூட கிடந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம். கண்ணாம்பூத்தி தொட்டு பிடிச்சி அப்புறம் சாப்பிடும் போது எடி ஸ்டாப் சொல்லி எல்லாம் விளையாண்டுட்டு இருப்போம். இங்க இருக்கும்போது அது ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். சண்டே ஆனா இந்த 2 பிள்ளைகள் வரும். இந்த பிள்ளைகளால அது கொஞ்சம் வந்து லைட்டா ஆறுதலா அந்த மாதிரி இருக்கும். ಮಾಡ್ತಾರೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಇವರಿಗೆ ಲೈಕ್ ಅಂಡ್ ಶೇರ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್